ஏய் மகி, நீங்க போங்க. ஏன்டா? என்கிட்ட பேசாதீங்க. என்னாச்சு? எப்போ ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொன்னது? முந்தா நேத்து. முந்தா நேத்துக்கு முந்தின நாள். ஆமா. லைட்டை செட் பண்ணிட்டே இருந்தீங்க, கேமராவை செட் பண்ணிட்டே இருந்தீங்க. அப்போ தான் டயர்ட் ஆயிட்டியே? ஆமா, 10 மணி வரைக்கும் செட் பண்ணா டயர்ட் ஆகாம? ஆமாம் ஆமாம். அப்புறம் முந்தா நேத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கெல்லாம் செட் பண்ணி வச்சது சேர்த்து மினிக்கின்னு ஒரு அக்கா வச்சு எடுத்துட்டீங்க. ஆமாம். சரி சரி, அப்புறம் தான் நீ டயர்ட் ஆகிட்டியே நைட்டு. சரி, அப்புறம் நேற்று வந்து வியாழக்கிழமை வீட்டு கூட்டம் இருந்துச்சு. வீட்டு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதான் அத்தை வந்துட்டாங்களே. சரி, இப்போ டைம் என்ன? 8. 4:30 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் சிங்கார சிகரமே பாட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்பணுமா வேண்டாமா? போங்க. அதாவது மகி, பைபிளா? இந்த மீன் குழம்பு இருக்குது இல்லையா, செஞ்ச உடனே நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும்டா, சூப்பராக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி தான் பைபிளில் கூட, அதாவது ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். நானும் மகியும் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்ல போகிறோம். நான் உங்கள் ராஜேஷ். நான் உங்க மகி. வெல்கம் டு நானும் மகியும் ஜெருவா சேனல். நானும் மகியும் ஒரு வசனத்தை பேச போறோம். நானும் மகியும் ஒரு வசனத்தை பேச போறோம். நானும் மகியும் ஒரு வசனத்தை பேச போறோம். இன்னைக்கு புலம்பல் 3:26 நம்ம மகி நமக்காக சொல்ல போறாப்ல. ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். நலம். டாடி, அமேசான் ஆர்டருக்காக காத்திருக்கலாம், பஸ்ஸுக்காக காத்திருக்கலாம். அது எப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறது? ஆண்டவருக்காக காத்திருக்கேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உனக்கு வந்து ஃபீஸ் வேணும், நீ என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட கேட்பேன். ஆமாம். இப்போ நான் வந்து உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவேன்? ப்ரேயர் பண்ணுவேன். ஓஹோ, அப்படி பண்ணுவியா? இப்போ வந்து ஒரு நாள் காலையில் நீ ஸ்கூலுக்கு போகும்போது புலம்பிகிட்டே போகிற, நான் உங்கள்கிட்ட கேட்டே இருக்கிறேன், ஃபீஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடந்து போகிறேன். போகிற வழியில் ஒரு அங்கிள் உன்னை பார்க்குறாரு. நீ சொல்கிறத கேட்டார். அவர் சொல்கிறாரு, தம்பி நான் உனக்கு கொடுக்குறேன் காசு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுவேன்? சொல்லிடுவேன். ஏன்? இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு தூக்கிட்டு போயிட்டேன்னா? அது இப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்துட்ருக்கணும். அதுதான் மேட்ரு. இப்போது நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் எனக்கு வேணும்னு சொல்லி. இப்போது மற்ற யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க கொடுத்தாங்க, இவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. சரி, அது எப்படி ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு நம்மளுக்கு தெரியும்? பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேனே. ஒரு நாள் இந்த கொரோனாலாம் டைம், ரொம்ப நாள் வெளியிலேயே போகலை. ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்கே வந்து நம்ம உன்னுடைய சித்தப்பா அங்கே வந்திருந்தார். சித்தப்பா சித்தியெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது அவங்க கேட்டாங்க, நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எங்களுக்கு மனசில்லை, ஏன்னா வீட்டில் நிறைய பிள்ளைங்களாம் இருக்காங்க, நீங்களாம் இருக்கிறீங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வரதா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல நாங்கள்லாம் புரோட்டாலாம் சாப்பிட்டோம். சாப்பிடும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு, சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போல் புரோட்டா நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னாச்சுன்னா, திரும்பி வர்ற அந்த நேரத்தில் சித்தி என்ன பண்ணாங்க, ஒரு 2 பேத்துக்கு தகுந்த மாதிரி புரோட்டாவை கட்டி அதை பாக்கெட் பண்ணி கொண்டு வந்து மம்மிகிட்ட கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்போ எனக்கு என்ன வச்சுன்னா, பின்னாடி பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்காம வீட்டில் மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டோம். ஆனால் எனக்கு மனசே சரியில்லை. இந்த கொஞ்சம் புரோட்டாவை வச்சு என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா மறுபடியும் சித்தி வராங்க. பார்த்தா நிறைய புரோட்டா வாங்கிட்டு வந்து பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கும் புரோட்டாவை கொடுத்துட்டோம். புரோட்டாவை கொடுத்த உடனே பின்னாடி இருக்கிற அக்காங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, கொரோனா டைமில் நம்ம வெளியில் போகவே இல்லை, எங்கேயுமே சாப்பிடல, சே புரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு முந்தின நாள் அவங்க பேசியிருக்கிறாங்க.
சரியா? அடுத்த நாள் எப்படி ஒரு மிரக்கில் ஒரு புரோட்டா வந்துச்சு பார்த்தியா? அப்போது இதை கேட்கும்போது நமக்கு தெரியுதுல்ல, இது அவர் தான் செஞ்சார்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு தருவார். தந்த பிறகு அவர் தான் கொடுத்தாருங்கிறது நமக்கு உறுதியாக தெரிகிற அளவுக்கு செஞ்சிருவார். ஓ சூப்பர். அப்புறம் டாடி, கடவுள்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, அப்புறம் ஏன் வந்து கொடுக்க லேட் பண்ணுறாரு? இப்போ வந்து ஆபிரகாமுக்கு 75 வயசுல குழந்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்போ 25 வயசும் ஏன் அவர் லேட் பண்றாரு? அதுக்கப்புறம் 100 வயசுல ஏன், அது ஏன் அப்படி? சூப்பர், பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உனக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, என்னென்னா கார் வாங்கி ஓட்டணும்னு சொல்லி. நீ வந்து எங்கிட்ட அடம் பிடிக்கிறேன், எனக்கு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். நான் என்கிட்ட காசு வச்சுருக்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு காசு வச்சுருக்கிறேன். இவன் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். நீ இப்போ என்ன பண்ணுவ? கார் எடுத்துகிட்டு போய் ஒட்டி டிச்சுக்குள்ளே விட்டு, அது நல்ல காரு, ஒரு ஷேப் மாதிரி இல்லையா? அப்போது நீ கார் வேணும்னு கேட்டுட்ட. இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், உனக்கு 18 வயசு ஆகணும். 18 வயசு ஆன உடனே உனக்கு கார் வாங்கி கொடுத்தா, முதல் புது கார் வாங்கினீங்கன்னா காரை கொண்டு போய் இங்கே உரசி அங்கே உரசி ஏதாவது ஆகி போயிடும். அப்புறம் கீரை டமார்னு போட்டு அது உடஞ்சி போச்சுன்னா அது வேறு ஆபத்து. அப்போ என்ன பண்ணணும்? 18 வயசு ஆனதுக்கப்புறம் உனக்கு ஒரு பழைய காரை உனக்கு கொடுத்து அந்த காரை நீ ஓட்டி பழகினதுக்கப்புறம் உனக்கு இப்போ ஒரு புது கார் வாங்கி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதுவும் அந்த காரை நீ கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். சும்மா உனக்கு கார் வாங்கி கொடுத்தேன், நீ வந்து காலேஜுக்கு போகிற, உனக்கு காலேஜுக்கு கொண்டு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கே போகலாம் அங்கே போகலாம் சொல்லுவாங்க, ஊட்டிக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு வந்து அதை டிசைட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லாத டைம். அப்போ அதுக்கு ஒரு பக்கம் வரணும். அப்போது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண தானே வேண்டியது இருக்குது. நீ இப்போ உனக்கு வந்து 14 வயசா 13 வயசாச்சு, 13 வயசு. இப்போவே நீ கேட்குற, அப்போ நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? 18 வயசு வந்தால் தான் உனக்கு லைசன்ஸு. ஆனால் 18 வயசில் உனக்கு வாங்கி கொடுத்தா ஆபத்து. இப்போ காலேஜ்லாம் முடிக்கும் போது 21 வயசு 22 வயசு, ஒரு 25 வயசு வந்தால் தான் உனக்கு வாங்கி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ வருஷம் காத்திருக்குற? ஒரு 7, ஒரு 5, 12 வருஷம். குறைந்தபட்சம் 12 வருஷம் காத்திருந்தா தான் நான் உனக்கு கார் வாங்கி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஆண்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் ஒரு டைம் வச்சுருப்பார். அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ உனக்கு அது புரியல, ஆனால் எனக்கு அதெல்லாம் புரியுதுல்ல. அந்த மாதிரி நம்ம 2 பேத்துக்கும் புரியல, ஆனால் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதனால தான் சில விஷயத்துக்காக சில காலகட்டங்கள் அவர் காத்திருக்க வைக்கிறார். இந்த காத்திருக்கிற நாட்கள் என்ன பண்ணுவார்? நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு, மனசில் ஒரு பக்குவத்தை கொடுப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஞானத்தையும் அறிவையும் அந்த மெச்சூரிட்டியும் நமக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு ஹெல்ப் கொண்டு கொடுப்பாரு. நம்ம அவசரப்பட்டு நம்மகிட்ட கையில் காசு இருக்குன்னு சொல்லி ஒரு வண்டியை வாங்கினா உன் உயிருக்கு ஆபத்து, காருக்கு ஆபத்து. எஸ். ஸோ ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்போங்க. நம்ம காத்திருந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி விட்டோம்னா நம்ம அவரை மாட்சிப்படுத்துவோம். அவர் எனக்கு செய்தார்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவோம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் தானா மூணான்னு சொல்லி ஏதோ ஒரு நேரத்தில் வாங்கி கொடுத்துட மாட்டார். எந்த நேரத்தில் நமக்கு வந்தால் சரியாக இருக்குங்கிறத அவர் தெரிந்திருப்பார். அந்த நேரத்தில் நமக்கு வாங்கி கொடுப்பார். ஸோ அடுத்த முறை இன்னொரு வசனத்தோட நானும் மகியும், இந்த நானும் மகியும் வழியாக உங்களை சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணும்ல, கண்டிப்பா பண்ணணும். நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்ல. ஆமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.